வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். எல்லோரும் சேஃபாக சௌகரியமாக சந்தோஷமாக இருக்கணும் வீட்டில், சரிங்களா? வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி சிக்கனமாக சமைக்கணும்னு நான் சிக்கன சமையல்னு போட்டுருக்கேன் இல்லையா? எப்போ பாரு நம்ம சாதமே போட்டுருக்கோமே, ஒரு டிஃபன் ஐட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போது டிஃபன் ஐட்டத்தில் ரொம்ப ஈஸியாக ஆனால் ஃபுல்ஃபில் ஆகணும், வயிறு ரொம்பணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அவுல் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த டைமில் கொரோனாக்கு எது ஸ்ட்ராங் பண்ணணும்? லங்ஸு தானே. லங்ஸை எது ஸ்ட்ராங் பண்ணும்? புதினா. ஸோ புதினாவையும் அவளையும் வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் இன்றைக்கி பண்ண போகிறேன். அந்த டிஃபனுக்கு தொட்டுக்க என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பூண்டு ஊறுகாய். பூண்டு ஊறுகாய் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். பூண்டு உங்களுக்கு நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நிறைய இன்க்ரீஸ் பண்ணும், கெட்ட கொலஸ்ட்ராலெல்லாம் கரைச்சிடும், பிபிக்களை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் பூண்டு ஊறுகாய் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு தொட்டுக்கை தேடணுன்ற அவசியமே இல்லை. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நான் வேணால் கீழே லிங்க்கு கொடுக்குறேன். இப்போது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பாருங்கள், இப்போது நான் சன்ன அவுல் எடுத்திருக்கேன். அதை ஜஸ்ட்டு அலசி அப்படியே வச்சா போகிறோம். ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். அலசிட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா போகிறோம். ஊற வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், புதினா ஒரு கட்டு எடுத்து ஆஞ்சி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 பச்சை மிளகாய், அது பழுத்துடுத்து, அதை அரைச்சிட்டு கொஞ்சம் புளியும் போட்டு அரைச்சிடுங்க. ரொம்ப புளி வேண்டாம், கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க, அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாண்ட்லி வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டேன். கடுகு வெடிக்கிறது. கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பு போடுறோம். நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். நீங்கள் முந்திரி போடலாம், இல்லை வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு கூட போகிறோம், சரிங்களா? இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ அரைச்சதை எடுத்து கொட்டியிருக்கேன். இது கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலை, ஏன்னா கொஞ்சம் மேலே போட்டால் க்ரன்ச்சியாக இருக்கும்ன்ட்டு. இதை நல்லா பச்சை வாசனை அளவுக்கு போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டோன்னா அந்த உப்பு இதிலையே கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம்தான், எல்லாம் ஜம்முன்னு கொதிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கோம்ல அவுல், அதை எடுத்து போட்டுடணும். இதில் நான் சன்ன அவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவுலில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பொறுமையாக கலரினீங்கன்னா பிரமாதமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ண உடனே காலி ஆகிடும்னா பார்த்துக்கோங்களேன். 2 நிமிஷம் தான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைட்டாக கொஞ்சம் மிளகு பொடி துவிக்கணும், அப்போ அது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். சூடாக கொடுத்துருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நுரையீரலுக்கு வேறு ரொம்ப நல்லது, வயிற்று ட்ரபிளுக்கு நல்லது. அதுக்கப்புறம் வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, அப்புறம் கேஸ் ட்ரபிள், கல்லீரல் எல்லாத்துக்கும் புதினா நல்லது. அதனால் புதினாவை யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு டிஃபன் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.